ஆண்களுக்கு ஆண் உறுப்போட முன்தோல் சுருக்கம் வந்து இருக்கு அப்படின்னோடனே, நெறைய பேர் வந்து அது சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொன்னோனே, எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது? இத பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதே. என்ன மாரியான ப்ரிப்பரேஷன் தான் நல்லாருக்கும்? எங்க சர்ஜரி பண்ணிக்கலாம்? ஒர்க் எப்படி பேலன்ஸ் பண்றது? அப்படின்னு நெறைய டவுட் இருக்கும். இந்த வீடியோல நம்ம வந்து எவ்வாறு நம்மளை நாமே தயார்படுத்திக் கொள்வது, இந்த முன்தோல் அறுவை சிகிச்சைக்காக அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா பேசுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. எங்களுடைய இந்த வீடியோ பதிவு புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா எங்களுடைய சேனல்ல இருக்கிற ஃபைமோசிஸ் ஆர் ஃபோர்ஸ்கின் டைட்டனிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் அதில இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆண்களுக்கு நெறைய பேத்துக்கு ஆண் உறுப்புல வந்து முன்தோல் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அதனால வந்து ஒரு ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஒரு கான்டாக்ட்ல இருக்கறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கலாம். இல்லைன்னா கிளீன்லினஸ் மெயின்டெயின் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். எந்த மாரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது வந்து சர்ஜரி தான் அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ங்கிறத யாரோ ஒருத்தர் கண்டிப்பா வலியுறுத்தியிருப்பாங்க. சர்ஜரின்னு என்ன நம்மளுக்கு அத பத்தி நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாருமே அத பண்ணதில்லையே. என்ன மாரியான பிரிப்பரேஷன் எடுத்துக்கணும்? எப்படி எங்க போய் அத ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது? ரிகவரி எப்படி இருக்கும்? அப்படிங்கிற டவுட்ஸ் நெறைய பேத்துக்கு இருக்கும். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு 7 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, கம்ப்ளீட்டா அதிலிருந்து நம்ம வந்து ஈஸியா அந்த சர்ஜரி மேற்கொள்ள முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸா பார்ப்போம். எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகள கேளுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்பர் 1 வந்து நாலெட்ஜ் டெவலப் பண்ணிக்கணும். இந்த சர்ஜரினா என்ன? எந்த சென்டர் வந்து பெஸ்ட்டா இருக்கும்? எந்த டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்குது? லேசரா, ஸ்டேப்லரா, ஓப்பனா எது பெஸ்ட்டு? இதனுடைய ஃபினான்ஷியல் செலவுகள் எவ்வளவு ஆகும்? நம்மளுடைய டிராவல் டைம் எவ்வளோ இருக்கும்? எங்க போய் பண்ணிட்டு வரலாம்? அங்க அந்த சென்டர்ல ஏற்கனவே முன்னாடியே யாராச்சும் பண்ணியிருக்கிறாங்களா? இந்த மாரி பல்வேறு விஷயங்கள். அதாவது அந்த சர்ஜரி பத்தின முழு நாலேட்ஜ் வந்து நம்ம கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கிறது முக்கியம். அதில ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கண்டிப்பா அந்த சென்டர கான்டாக்ட் பண்ணி ஈஸியா அத பத்தின டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறது உங்களுடைய ஃபாஸ்டஸ்ட் ரிகவரிக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். 2வது முக்கியமானது ஜெனிட்டல் பார்ட்ஸ சுத்தியும் ரொம்ப கிளீன்லினஸ் மெயின்டெயின் பண்ணணும். நல்ல ஒரு 1 வீக் முன்னாடியே நல்ல சாஃப்ட் சோப்ஸ் போட்டு டெய்லி ஒரு 2 டூ 3 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த இன்ஃபெக்ஷனையும் கம்ப்ளீட்டா போக்கிட்டு, சின்ன சின்ன ரேஷஸ் அந்த மாரி நெறைய பேத்துக்கு இருக்கும். அது எல்லாமே கிளியர் பண்ணிக்கணும். 3வது முக்கியமானது வந்து ஜெனிட்டல்ஸ் ஃபுல்லும் கம்ப்ளீட்டா ஷேவ் பண்ணிக்கணும். ஏன்னா, இது சர்ஜரி பண்ணும்போது அனஸ்தீசியா குடுக்கிறதாகட்டும், சர்ஜரி ப்ரொசீஜர் பண்றப்ப ஆகட்டும், ஆஃப்டர் சர்ஜரி ரிகவரி ஆகட்டும். சர்ஜரி முடிச்சு ரிகவரி ஆகும்போதும் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கறக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால கம்ப்ளீட்டா ப்ராப்பர் ஷேவிங் பண்ணிட்டு போனீங்கன்னா, அது வந்து ஈஸி ரிகவரியாக இருக்கும். பெலனைட்டிஸ் அண்ட் பெலனோபிராஸ்தைட்டிஸ்ங்கிற ஒரு ஆண்களுக்கு இருக்கிற முன்தோல்லை ஆகட்டும், முன்பகுதியில இருக்கிற முட்டு பகுதியில இன்ஃபெக்ஷன் ஆகட்டும். இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நெறைய பல்வேறு ரீசன்ஸ்னால வரும். அந்த ரீசன்ஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, கம்ப்ளீட்டா அந்த இன்ஃபெக்ஷன வந்து தகுந்த டாக்டர பார்த்து ஆன்டிபயோட்டிக்ஸோ, ஆன்டிவைரல் கிரீம்ஸோ, டேப்லெட்ஸோ எல்லாமே அவங்கள பரிந்துரையின் பேர்ல எடுத்து அத கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டு சர்ஜரிக்கு போறது மிக, மிக முக்கியம். 4வது முக்கியமான விஷயம் வந்து நம்மளுக்கு சுகர் இருந்தாலோ, இல்ல பிரஷர் இருந்தாலோ, வேற ஏதாச்சும் மெடிசின்ஸ் கார்டியாக் மெடிசின்ஸோ, குளோபடோகில், ஆஸ்பிரின் இந்த மாரி வேற ஏதாச்சும் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாலோ, அதை வந்து நம்ம அந்த ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிற டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணி, இந்த மாரி விஷயங்களுக்கு நாங்க போறோம் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்த்து கிளியர் பண்ணிட்டு வர்றது நல்லது. ஏன் அப்படின்னா வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஒரு ப்ரொசீஜர். இம்மீடியட்டா அந்த சென்டர்லேருந்து நம்ம வெளிய வந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்துருவோம். அதனால பிரிப்பரேஷன் வந்து நல்லா இருந்தா தான் இவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் ரிகவரியும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ டயபெட்டிக் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மிக, மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். 6வது முக்கியமானது வந்து இது வந்து ஒரு 10 நிமிட ப்ரொசீஜர் தான். அதனால வந்து யூசுவலா வந்து நம்ம ஈஸியா நம்மளே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கண்டிப்பா பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுலயும் அனஸ்தீசியா இருக்குது. மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருப்போம். டிராவல் பண்ணுவோம் எல்லாமே. அதனால கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரெண்டோ, ரிலேட்டிவோ, ஒரு பைஸ்டாண்டர நம்ம கூட கூட்டிட்டு போறது மிக, மிக அவசியம். ஏன்னா நம்மளுக்கான கன்சென்ட் அவங்களும் சேர்ந்து தான் ஒரு ஒப்புதல் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மற்றபடி அந்த பிரிப்பரேஷன் டைம் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபுட் தேவைப்படுது, ஒரு தண்ணி குடிக்கணும், ஜூஸஸ் குடிக்கணும் இந்த மாரி இருந்தாலும் ஒரு ஹெல்ப்பர் வந்து கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அதனால கண்டிப்பா யாரோ ஒரு பெஸ்ட் பைஸ்டாண்டர நீங்க கூட்டிட்டு போறது மிக அவசியம். 7வது முக்கியமான விஷயம் வந்து நம்மளுடைய வொர்க். நம்ம இந்த சர்ஜரி பொறுத்தளவுல உங்களோட வொர்க் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகவே போறதில்ல. 5 மினிட்ஸ் ப்ரொசீஜர் முடிஞ்சோனே ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு கம்பல்சரி நீங்களோட ரொட்டீன் வொர்க்குக்கு வந்துரலாம். அதனால உங்க வொர்க்க வந்து நீங்க வொர்க் அட் ஹோம் இருக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்ல வேலையா இருந்தாலும் சரி, இந்த மாரி இது எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே ஆர்கனைஸ் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு 1 டே மட்டும் கேப் எடுத்துட்டு பண்ணா போதுமானது. நீங்க ஏதாவது ஸ்டெர்னஸ் ஆக்டிவிட்டி பண்றவங்க, ஏதாவது ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்றவங்க, ஒரு மேனுவல் லேபர்ஸா இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து 2 டூ 3 டேஸ் வந்து அந்த ஒர்க்லேருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெர்சன நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த சர்ஜரி பிளான் பண்றது மிக முக்கியமானது. ஸோ இந்த 7 விஷயங்களையுமே நம்ம கிளியரா இருந்தோம்னா, சர்ஜரி வந்து வித்தின் 5 மினிட்ஸ்ல முடிச்சு ஒரு 15, 20 மினிட்ஸ்ல நம்ம ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்து ஃபர்ஸ்ட் டேவே நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு வர முடியும்.
ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இதில் பேசாத வீடியோஸும் எங்களோட பிளேலிஸ்ட்டில் நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறேன். கண்டிப்பாக முழுமையாக பார்த்து பண்ணிடுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.